ஹேங்க, நம்ம டெய்லியும் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குவோம். ஆல்மோஸ்ட் அதில் வந்துட்டு கலெக்ட் ஆகிற பாலாடையை வச்சு எப்படி வெண்ணெய் காய்ச்சறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பசும்பாலில் வந்துட்டு வர பாலாடையை தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கலெக்ட் பண்ணுற பாலாடை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சு 1 மாதம் பக்கம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி வெண்ணெயெலாம் காய்ச்சும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல குவான்டிட்டிக்கே கிடைக்கும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடிச்சுக்கலாம். கூடவே தயிரையும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கலெக்ட் பண்ண இந்த க்ரீமை ஒரு 2-3 டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிக்கணும். அதே மாதிரி ஜார் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த க்ரீம் இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. அரைவாசி இருக்கணும். அப்போதான் அது அடிக்கிறப்போ நல்லா வெண்ணெய் வந்துட்டு திரண்டு வரும். இதோ இந்த மாதிரி க்ரீமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும் இப்படி அடிக்கும்போது. இதோ நல்ல வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த வெண்ணெயை எடுத்து ஒரு க்ளீனான வாட்டரில் எடுத்து போட்டு ஒரு கழுவி வச்சிடலாம். ஏன்னா இந்த பால் அந்த வாசம்லாம் போகணும். அதுக்காக வந்துட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாலாடை நல்லா கிடைக்கணும் அப்படின்னா பால் காய்ச்சி அந்த பாத்திரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலாடை எடுக்கும்போது ஈஸியாக ஆடை எடுக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லாவே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாலாடையை. 1 மாதம் கலெக்ட் பண்ண பாலாடையில் எனக்கு இந்தளவுக்கு வெண்ணெய் கலெக்ட் ஆகிருக்கு. இதில் நெய் காய்ச்சும்போது ஒரு 1/4 லிட்டர் பக்கம் நெய் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டு யூஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வாங்குகிற பாலுக்கு வீட்லேயே நெய் வெண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய் காய்ச்சும்போது வந்துட்டு இரும்பு வடை சட்டியில் காய்ச்சினோம்னா நல்லா அந்த பொங்கி வரும். ஸோ நல்லா அடிகனமான பாத்திரத்தில் இதோ இந்த மாதிரி இரும்பு வடை சட்டியில் காய்ச்சும்போது ஈஸியாகவே நம்ம நெய்யும் காய்ச்சி முடிச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சுற மாதிரி இருக்கும். ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே.